குடில். குரு அட் யோக குடில். யோக குடில்னா உடம்பு, குருனா உடம்புல இருக்கிறாரு. உடம்புல இருக்கிற குரு நான், உடம்போடு இருக்கிற ஒரு குரு. நீ என்ன பண்ண போற? இப்பா என்ன பண்ண போற? உனக்கு இவ்வளோ விஷயத்த, இவ்வளோ படித்து புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயத்த இதோ முன்னாடியே கடவுள் சொன்னேம்மா. நீ ஃபஸ்ட் இல்லை, இப்போ பித்தா பெரியசுடி வர பாட்டு வர கேட்டல, கடவுள் ஸ்பீடு சொல்லிட்டான்ல சார், அது மேட்டரில் கொடுங்க, நான் கைது வாங்கி கொடுக்கணும். ஒன்றுவே எல்லாம் ஆன மாதிரி அசால்ட் பண்ணுறது. திரும்ப பியூனு வேற மாதிரி கைது வாங்கிக்கலாம் இல்லை. ஸ்டாம்ப் யார் யார் போடுவாங்க? கையெழுத்தும் போட்டாருன்னு வச்சுக்குவோம், சீல் இல்லாமல் அந்த கைது செல்லுமையா? அதுக்கு யார்கிட்ட தான் போன நீ திரும்ப? ஆடாடா, உள்ள போறதுக்கும் அவன் தான், வெளியே வந்தாலும் யார் தான்? ஏன் எல்லா பக்கமும் யார் தான் இருக்குது? குரு தான் இருக்கிறான். ஏன்? அதனால தான் முருக பக்தியே ஏற்பட்டுச்சு. முருகர் அப்படின்ற ஒருத்தர் குரு இந்த உலகத்தில் இருந்துட்டு போயிறாரு. நக்கீரனுக்கு அவையாருக்கெல்லாம் அவர் தான் மாஸ்டரு. அதனால தான் குரு பூஜைனே பேர். முருகர் கொண்டாடுறதுக்கெல்லாம் என்ன பேர்? அது பேர் குரு பூஜை. யாருக்கு பண்ணுவாங்க? ஏன் முருகருக்கு செத்து போயிட்டாரு, அந்த மனுஷன் இல்லை, சமாதி ஆயிட்டாரு, ஏதோ ஆயிட்டாரு, இன்னும் ஏன் முருகருக்கு பூஜை பண்ணுங்கிறான்? ஏயா அவ்வளோ விசேஷம் அந்த குரு. அந்த குரு எவ்வளோ விசேஷம்? மறைந்த பின்னும் காக்க வல்லவனா இருப்பானோ அப்படின்ற நம்பிக்கை அவனுக்கு. ஏன்னா உன்னை அந்த ரங்கம் யாருமே தெரிஞ்சு வச்சிருப்பான். கடவுளுக்கு அந்த ரங்கத்தை பற்றி அக்கறையே இல்லை, பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு போயின்னு பார்ப்பறாரு. ஆனால் குருவுக்கு அக்கறை, தப்பா கப்பா செஞ்சிருவியோ, அசிமா கிசிமா போயிடுமோ, முட்டாளா கிட்டாலா ஆயிடுவியோ அப்படின்ற அக்கறை யாருக்கு? குருக்கு. கடவுளுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. நீ எதை செஞ்சாலும் அதுக்கேற்ற மாதிரி பலன் தர தாத்துனுறாரு.